ஹலோ ஆக்ஷன் டேக்கர்ஸ். ஒரு ராஜா இருந்தார். இந்த கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. அரண்மனையில பாத்தீங்கன்னா எலி தொந்தரவு ஜாஸ்தி ஆயிருச்சு. அரண்மனை இருக்கிற பூனையால அந்த எலிங்களை பிடிக்கவே முடியல. ஒரே ஒரு எலி மட்டும் ஓடிட்டே இருக்கு. ராஜா இரிட்டேட் ஆயிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்யூஷன் கொடுக்குறாரு. பூனையை விரட்டுறாங்க, பூனை பிடிக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு மந்திரி வந்து சொல்றாரு, ராஜா நம்ம வெளியிருந்து பூனையை கொண்டு விட்டோம் அப்படின்னு அந்த எலியை உடனே பிடிச்சிரும் அப்படின்னு. உடனே என்னையா முட்டாள் மாதிரி பேசுற, இங்க இருக்கிற பூனையால அந்த எலியை பிடிக்க முடியல, வெளியிருந்து வர பூனை எப்படி பிடிச்சிரும் அப்படின்னு. உடனே நான் சொல்றது நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்படின்னு. சரி, இந்த மந்திரி சொல்ற பேச்சை கேட்டு ராஜா வெளியிருந்து பூனைகளை கொண்டு வந்து விட சொல்ற அரண்மனைக்குள்ள விட்ட 1/2 மணி நேரத்துல அந்த பூனைங்க அந்த எலியை பிடிச்சிட்டு கொண்டு வந்து சாப்பிட்டுருச்சு. அப்ப ராஜா ஆச்சரியமாச்சு, எப்படி நீ வந்து இதை வந்து சாத்தியமாச்சு, ஏன் நீ வந்து வெளியிருந்து பூனையை கொண்டு வர சொன்ன அப்படின்னு. ராஜா, இங்க வளர்ற பூனைங்கெல்லாம் நீங்க சொகுசா வளர்த்துக்கிட்டீங்க. அதுக்கு பால் கொடுத்து, சிக்கன் கொடுத்து, முட்டை கொடுத்து, எல்லாம் கொடுத்து, திங்கிறதுக்கு படுக்கிறதுக்கு சொகுசாக்கிட்டீங்க. அது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிருச்சு. பூனைங்களுக்கு எலி பிடிக்கிறது வேலை அப்படிங்கிறது மறந்து போச்சு. ஆனா வெளியே இருக்கிற பூனைங்களுக்கு எலி பிடிக்கிறது மட்டும்தான் பிரதான வேலை, அதுதான் பிரதான உணவு. நீங்க இவ்வளவு சொகுசா வளர்த்ததுனால இங்க இருக்கிற பூனைங்க வந்த வேலையை மறந்துட்டு, சொந்த வேலையை மறந்துட்டு, எந்த வேலையும் செய்யாம இருக்கு. ஆனா வெளியே இருக்கிற பூனை அந்த வேலை தான் அதோட வேலைன்னு வந்து செய்யுது. நண்பர்களே, நம்மளும் இதே மாதிரி நிறைய நேரம் வாழ்க்கையில அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டே இருப்போம். வந்த வேலையும் பண்ண மாட்டோம், சொந்த வேலையும் பண்ண மாட்டோம். நீங்க அந்த பூனையா இருந்தீங்க அப்படின்னா மாறுங்க. வெளியே இருக்கிற பூனையா நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மாற்றம் வரும். ஜெயிக்கிறோம், செம்மையா வாழ்றோம்.